பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க. வணக்கம் என் அன்பான நேயர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க அப்படிங்கிற தலைப்பை நாங்க போட்டிருக்கோம். இது 100% சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. தீபாவளிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல உருவாக போகுதுங்க. அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க. இப்போ இது இந்த உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்ற போகிறது. இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க? உங்க ஜாதகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி. இவர் பணம், செல்வம், புகழ், மதிப்பு, கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகமாவார். இவர் உங்கள் ஜாதகத்தில் பராக்கிரம வீட்டின் அதிபதியாக இருக்கிறார், 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாருங்க. இந்த தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு இரட்டை யோகங்களை செய்ய போறார். ஏனென்றால் தேவகுரு பிரகஸ்பதி இந்த ஜாதகத்திற்கு காரக கிரகம் அல்லாதவர். கடந்த நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன, முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரப்போகும் 5 பெரிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்திலேயே நீங்கள் பார்ப்பீர்கள், பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை, தந்தையுடனான புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன, அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. உங்கள் ஆளுமையின் நிலைகள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை. நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள். நாளை முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீங்க. ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை. பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை. திடீர் லாபம் பெறும் நிலை. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது. காரியங்கள்ல மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன. இந்த நிலை காணப்பட்டால் கமெண்ட்ல நீங்க நிச்சயமா தெரியப்படுத்துங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. தேவகுரு பிரகஸ்பதி தனது உச்ச ராசியில பிரவேசித்தவுடன் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, பாக்கியத்தின் நிலை திடீரென்று உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்துல காணப்படும் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தந்தையின் ஆரோக்கிய நிலை பலப்படும். மத சடங்குகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கும். இந்த ராசி மாற்றத்துக்கு பிறகு உங்களுடைய பயண யோகங்கள் மிக நன்றாக இருக்கும். வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இந்தியாவிலேயே பயணம் செய்தாலும் சரி, அதற்கான மிக நல்ல யோகங்கள் காணப்படுகின்றன. 100% துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் காணப்பட போகும் 2வது பெரிய மாற்றம், உங்கள் முடிவெடுக்கும் திறனில் இப்பொழுது ஒரு சரியான திசை வருவதை நீங்கள் காண்பீர்கள்.
சிந்திக்கும் உங்கள் திறன் வேறு விதமாக வேலை செய்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து வந்தீர்கள் அல்லவா? அதிலிருந்து வெளியே வந்து என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு சரியான திசை உங்கள் மனதில் இப்பொழுது உருவாகும். இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும். மேலும் அந்த சிந்தனைகள் நேர்மறையான நிலையுடன் உங்களுக்கு வேலை செய்வதை காணலாம். அதே நேர்மறையான நிலை உங்களுக்கு சமூகம், குடும்பம், உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும். தேவகுரு பிரகஸ்பதியின் ராசி மாற்றத்தால் உங்களுக்கு வரப்போகும் 3வது பெரிய மாற்றம், இதுவரை நீங்கள் செய்து வந்த உழைப்பு மீண்டும் மீண்டும் பலன் கிடைக்காமல் இருந்தது அல்லவா? அந்த உழைப்பின் பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். இளைய சகோதரர்களுடனான உறவு நிலைமையில் இனிமையான யோகம் காண கிடைக்கும். நீங்கள் வியாபார பயணம் செய்தால் அதற்கான மிக நல்ல யோகம் உங்களுக்கு உருவாக போகிறது. மேலும் நீங்கள் பார்ப்பீர்கள், கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய திடீர் நஷ்டங்கள், இங்கு எனக்கு லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது நஷ்டமாக மாறிவிட்டது அல்லவா? அந்த நஷ்டங்கள் திடீரென்று இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சரியாகுங்க. வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அது முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு கல்வி ரீதியான நிலை மிக நன்றாக உருவாகி வருகிறது. நீங்கள் ஒரு துலாம் ராசியை சேர்ந்த பெற்றோர் என்றால் பிள்ளைகளின் தொழில், பிள்ளைகளின் கல்வி, பிள்ளைகளின் எதிர்காலம் சம்பந்தமாக எந்த வகையான கவலையும் உங்களை தொந்தரவு செய்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் ராசி மாற்றம் உங்களுக்கு பிள்ளைகள் சம்பந்தமான நிலையிலிருந்து விடுவிப்பதை காணலாம். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த இலக்கை நோக்கி உங்கள் முதல் அடியை இனி வரக்கூடிய நாட்கள்ல வைக்கலாம். அதற்கான ஒரு வலிமையான யோகம் உங்களுக்கு உருவாகி வருகிறது. அத்துடன் நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வேலை சம்பந்தமான மன அழுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மேல் அதிகாரி, சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை. புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்றன. பாராட்டுகள் கிடைக்கவில்லை. இந்த நிலைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வேலை சம்பந்தமான நிலையின் யோகம் உங்களுக்கு சாதகமான விதத்துல உருவாகி வருகிறது. ஏதாவது கடன் இருக்கிறது, இதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று புரியவில்லை என்றால் அதற்கான வழிகளும் இந்த உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்தும் விடுதலை கிடைக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இரட்டை யோகங்கள் நடக்க போகிறது என்று நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் லக்னத்தையும் பராக்கிரம வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பாதித்து கொண்டிருந்தார். இப்போது இவர் உச்சஸ்தானத்திலும் தனது காரகத்துவ ஸ்தானத்திலும் வந்துவிட்டார். இந்த இடத்தில் அமர்ந்து இவர் உங்களுக்கு தொழில் துறையில் ஒரு மிக பெரிய நல்ல லாபத்தை கொடுக்கிறார். நீங்கள் வேலை செய்தால் வேலையில் மேன்மையை கொடுப்பார். வியாபாரம் செய்தால் வியாபார நிலையின் யோகமும் மிகவும் அழகான விதத்துல உருவாகி வருவதை காணலாம். எனவே இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ராசி மாற்றம் உங்களுக்கு 5 பெரிய பரிசுகளை உருவாக்க போகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ராசி மாற்றம் ஒரே பலனை கொடுக்குமா? கேள்விக்கான பதில் அது சாத்தியமில்லை. ஏன் என்றால், நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கப்படுவது அவசியம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய கணக்கீட்டை நான் சொல்கிறேன். அதை உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்வது போல சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த நிலை சரியாக அமைந்திருந்தால் இந்த 5 பலன்களில் ஒரு பலன் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் ஜாதகத்தில் நீங்க பிறந்த லக்னத்திலிருந்து தேவகுரு பிரகஸ்பதி ஜாதகத்துல 6ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில் மற்றும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. இதை எப்படி எண்ணுவது? உங்கள் லக்னத்தில் இருந்து எண்ண வேண்டும். 1 2 3 அப்படின்னு நீங்க எண்ணணுங்க, 12ஆம் வீடு வரைக்கும். ஓகேங்களா? அப்படி எண்ணும் போது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நீங்க எண்ணணும். ஓகேங்களா? அப்படி எண்ணும் போது அவர் 6ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி
பிரகஸ்பதி இருக்கக்கூடாது. மேலும் உங்க ஜாதகத்துல 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக இருக்க போகிறது என்று நம்புங்கள். தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை மாலையில சொல்றது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. இல்லைன்னா விஷ்ணு சகஸ்கர நாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை நிச்சயம் கேளுங்கள். கேட்பதன் மூலம் நல்ல யோகங்கள் உருவாகும். நடந்து செல்லும் போதும் பேசும் போதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று ஜெபியுங்கள். மேலும் கவனத்தில் கொள்ளுங்கள், வியாழக்கிழமைகள் அன்று நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதில், அணிவதில், சுற்றுப்புற சூழலில் மஞ்சள் நிற பொருட்களை வியாழக்கிழமை அன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். அத்துடன் நீங்கள் ஒரு துலாம் ராசியை சேர்ந்தவராக இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதியின் நிலையின் அடிப்படையில் யாராவது உங்களுக்கு புஷ்பராக கல்லை அணிய சொன்னால் தவறுதலாக கூட அணியாதீர்கள். இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காமல் ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவில் வந்துவிடும். இந்த சிறிய 2-3 குறிப்புகளின் நிலையை சரியாக கவனியுங்கள். மேலும் நான் ஜாதகத்தில் சொன்ன கணக்கீட்டை நன்றாக சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த நிலை அமைந்திருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விசேஷமானதாக இருக்க போகிறது. மேலும் நீங்கள் தலைப்பில் படித்தது உங்கள் வாழ்க்கையில் 100% உண்மையாகும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும். உங்கள் அனைத்து விருப்பங்களையும் மகிழ்ச்சியுடன் பெறுவீங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். இளைய சகோதரர்கள் செலவுகள் ஏற்படும். அவங்களால சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கணுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான பலன்களை கொடுக்கும். சில இடங்கள்ல வேலைகள் சவாலாக இருக்கும். சில இடங்கள்ல வேலைகள் கடுமையாக இருக்கும். உத்தியோக ரீதியா உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள்ல தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால பெருமைகள் அதிகரிக்கும். அலுவலகத்துல மேன்மையான நிலை ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். வியாபாரத்துல விற்பனை மேன்மையாக நடந்து பணவரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்காக பாடுபட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்து புகழ் அடைவீங்க. புதிய முதலீடு நம்பிக்கையாக இறங்கலாம். ஓகேங்களா? சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. ராகுவால் பிள்ளைகள் வகையில மருத்துவ செலவுகள் வரலாம். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண வரவு செலவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஓகேங்களா? விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். ராசியில நீச்ச சூரியன் இருக்கிறாருங்க. ராசி அதிபதி நீச்சம் என முக்கிய கிரகங்கள் சுமாராக உள்ளது. மன சஞ்சலம் அதிகரித்து உச்சக்கட்ட கோபத்தை வெளிக்காட்டுவீங்க. அதனால் ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையில மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தொழில் சிறப்பாக இருந்தாலும் சேமிக்க முடியாத நிலை உருவாகும். லாபம் நிற்காது அல்லது வருமானம் குறையுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காதலர்கள் பெற்றோரின் நல்லாசியுடன் திருமணம் செய்து
மகிழ்வீங்க. சிலர் தம்பதிகள் உத்தியோகத்திற்காக பிரிந்து வாழ நேரிடலாம். தந்தை வழியில சில பொருள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலர் முன்கோபத்தால் உறவுகளை பகைத்துக் கொள்வீங்க. அதனால் மன சஞ்சலம், ஆரோக்கிய கேடு உண்டாகும். ஆத்மார்த்தமான முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வளம் சேர்க்கும். ஓகேங்களா? உழைப்புக்கேற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேணும் அப்படின்னு குறிக்கோளோட வாழ்றவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. நீங்க அனைவரையும் சரிசமமாக கருதுவீங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாங்க இந்த காலகட்டத்தில். அதனால கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும். எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. எதிலும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம். பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை. குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சுல நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர் நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழல் வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் எல்லாமே முடிவுல நல்ல பலன்களை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையில முன்னேறிடலாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதம் நீங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன், வெள்ளி. இந்த நாட்களை சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.